இந்திராமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பச்சரிசி மாவில் வந்து சப்பாத்தி எப்படி செய்யலாம்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கெல்லாம் அரைச்சி வச்சுருப்போம்ல பச்சரிசி மாவு, அதாங்க நான் 2.5 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் வந்து 2.5 கப்பு எடுத்து வச்சுருக்கேன் மெஷர்மெண்ட் கப்பில். இப்போ இது தேவையான தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. வாங்க 2.5 கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், 2 கிண்ணத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். தேவைன்னா நம்ம சேர்த்துக்கலாம், மாவை பொறுத்தது. வாங்க பார்க்கலாம் எப்படி செய்யலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க தண்ணி கொதிக்கிற தண்ணியில். இது ரொம்ப ஈஸிங்க, ஆனால் நல்லா இருக்குங்க, செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நெய் இருந்தால் விட்டுக்கோங்க, இல்லைன்னா வாசனை இல்லாத எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றினா நல்லாயிருக்கும். கடலை எண்ணெய் ஊற்றினீங்கன்னா ஒரு மாதிரி அந்த கடலை எண்ணெய் வாசனை வரும். வாசனை இல்லாத நெய் ஊற்றிக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து நம்ம சாப்பிட்டு அந்த தேங்காய் வாசனை நமக்கு பிடிக்கும், அதனால தான் நான் தேங்காய் எண்ணெய் சொல்லியிருக்கேன். அடுப்பு வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. தண்ணி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. இப்போ இந்த மாவை போட்டு கிண்டி விட்டுக்கலாங்க. இப்போ பாருங்கள் 2.5 கப்பு தண்ணி வச்சேன், பத்தலை. இப்போ தண்ணி நம்ம கொதிச்சுக்கிட்டு இருக்குல்ல, அது வந்து ஏன்னா மாவை பொறுத்தது, ஒவ்வொரு மாவை பொறுத்தது. ஒரு 1/2 கப்பு அளவு தண்ணி விட்டுருக்கேன், 3 கப்பு மொத்தம் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம். தண்ணி போதும். இப்போ அடுப்பு வந்து ஆஃப் பண்ணிடலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு நல்லா கிளறி அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நான் பிசைஞ்சு அப்புறமா காமிக்கிறேன் பிசையும் போது. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாங்க. இது லைட்டாக ஒட்ட தான் செய்யும், இது தேவைப்படாது. லைட்டாக ஒட்டினா அதை பற்றி பிரச்சனை இல்லை. இப்போ இது கொஞ்சம் நேரம் நல்லா மாவை ஆறட்டும், பிசையும் போது நான் காமிக்கிறேன். இப்போ வாங்க மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஆறிடுச்சு மாவு, பிசைஞ்சு எடுத்துடலாம். சூடு இருக்குதுன்னா கூட இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க. இந்த மாவு வந்து விரைச்சி அப்படியே காஞ்சி போயிடும், மூடி வச்சுக்கலாம். நாங்கள் கிச்சன் கட்டு இதில் தாங்க மேடையில் போட்டு செய்வேன். உங்களுக்காக இந்த காய் கட்டில் தேய்ச்சி காமிக்கிறேன். பச்சரிசி மாவில் கொஞ்சமாக லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கோங்க. கொஞ்சம் இது தேய்க்கிறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும், பார்த்து பொறுமையாக தேய்ங்க. இப்போ நான் வந்து எண்ணெய் தடவிட்டு தேய்ச்சிருக்கேங்க. ஏன்னா மாவு தடவைனா கொஞ்சம் கீழே ஒட்டுது, எண்ணெய் லைட்டாக தடவிக்கங்க, வாசனை இல்லாத எண்ணெயா, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் இருந்தால் தடவிக்கங்க, நெய் தடவிக்கங்க. இப்போ இந்த மாதிரி ஒரு தட்டு வச்சுக்கோங்க. தட்டு வச்சுக்கிட்டு, ஏன்னா அது சப்பாத்தி மாதிரி நமக்கு ரவுண்டாக கிடைக்காது அரிசி மாவுனால, இந்த மாதிரி நல்லா அழுத்திடுங்க. இந்த மாதிரி தாங்க இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேங்க. அதான் இப்போ 4 இது தேய்ச்சிருக்கேங்க, 4 சப்பாத்தி தேய்ச்சிருக்கேன்.
வாங்க இதை உங்களுக்கு சுட்டு காமிச்சிட்டு மாதிரி எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு சுட்டுட்டு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இப்போ இந்த சுட்டுறதை காமிச்சிட்டு வாங்க. நான் அடுப்பு பற்ற வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி ஒரு தவா வச்சுக்கோங்க. எண்ணெயெல்லாம் அதுக்கு ஊற்றக்கூடாது. சட்டியில் லைட்டாக அப்படி தடவி விட்டுக்குங்க போதும். இப்போ எண்ணெயெல்லாம் தேவைப்படாது. ஏன்னா நெய் போட்டு பிசைஞ்சிருக்கோம். லைட்டாக எண்ணெய் தடவி தேய்ச்சி எடுத்துருக்கோம். இதுவே போதும். இப்போ சட்டி காஞ்சிடுச்சு. வாங்க போட்டுக்கலாம். இப்போ வாங்க லைட்டாக திருப்பி விட்டுக்கலாம். இதுக்கு எண்ணெயெல்லாம் ஊற்ற தேவையில்லைங்க. வேகட்டும். வெந்துருச்சுங்க. ஏன்னா இது ஏற்கனவே வெந்த மாவு தான். இது என்ன சப்பாத்தி மாதிரி கலர் வரலையே, அங்கங்கே ப்ரௌன் கலர் வரலைன்னு நினைக்காதீங்க. இது ஒயிட்டாக தான் இருக்கும். ஆனால் சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எடுத்துடலாங்க. இன்னொன்னையும் போட்டுடலாம். வேகட்டும். திருப்பி விடும்போது காமிக்கிறேன். பாருங்கள் எப்படி எண்ணெயெல்லாம் ஊற்றலை. பாருங்கள் எப்படி சுற்றுதுணும். இந்த மாதிரி பச்சரிசி மாவு இடியப்ப மாவில் சப்பாத்தி செஞ்சு கொடுங்க. அருமையாக இருக்குங்க. வேகட்டும். இதே மாதிரி எடுத்துட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் பச்சரிசி மாவில் வந்து சப்பாத்தி செஞ்சு முடிச்சாச்சுங்க. பாருங்கள் எப்படி இருக்குங்க. அருமையாக இருக்குங்க. அப்படியே பஞ்சு மாதிரி பாருங்கள் எப்படி இருக்குங்க. பூ மாதிரி இருக்கும். இதுக்கு சிக்கன் கிரேவி வச்சுருக்கேங்க. இந்த மாதிரி செஞ்சு இதே அளவுகளோட இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.